உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடந்துச்சு. என்னங்க நடந்துச்சு? நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க. மாமா ஒரு அப்பாவா உங்களை கண்டிச்சிருக்காரு. அதுக்காக குடும்பமே வேண்டான்னு இப்படி தூக்கி போட்டு வந்துடுறதா? நான் தனியா கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ அப்பா என்ன சொன்னாருன்னு பார்த்தல. ஆமா சொன்னாருங்க. அவர் சொன்னது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா எதுக்காகங்க சொன்னாரு? அதுதான் உங்க குடும்பம் இல்லன்னு ஆயிடுமா? அவர் நல்லா இருக்கணும்னா நீங்க அவர் கூட இருக்கணும். அந்த அக்கறை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படிங்க நீங்க சுயநலமா உங்களை பத்தி மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இந்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க சுயநலம் தான் முக்கியம்னு யோசிச்சிருந்தா இத்தனை வருஷம் அந்த குடும்பம் ஒண்ணா இருந்திருக்குமாங்க? எல்லாரையும் விடுங்க. உங்க தம்பிங்க அவங்க என்னங்க கெட்டது பண்ணாங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூட வந்து நிக்கிறாங்கல்ல. ஆனா நீங்க மட்டும் ஏங்க இப்படி? இப்ப நான் உங்களுக்கு எதுவும் செய்யலங்கிறியா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கூட வந்து நின்னது இல்லையா? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆனா இப்ப நீங்க இப்படி பண்றது எனக்கு சரியா படல. குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. மாறன் பாவுங்க எவ்வளவு மனசுடைஞ்சு போனாரு தெரியுமா? அவரு வெளிய சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ, அப்ப நீ என்ன பார்க்க வரல அப்படிதானே? மாறன் என்கிட்ட எதுவும் சொல்லல. வீணா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அத நான் கேட்டேன், அவ்வளவுதான். கண்மணி, மாறங்கிற பேரே உனக்கு பிடிக்காது. அவனை அழிக்கணும்னு இருந்தவ நீ. என்கிட்டயே அவன் சரியில்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்ப. ஆனா நான் என்னைக்காவது என் தம்பி விட்டு கொடுத்துருக்கேனா? ஏன்னா அதான் ராகவன். யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட யோசிக்க மாட்டேன். செஞ்சதும் இல்லை. ஆனா இப்போ உனக்கு மாற நல்லவன் ஆயிட்டான். நான் கெட்டவன் ஆயிட்டேன்ல? நான் அப்படி சொல்லலைங்க. போதும் கண்மணி, நீ கிளம்பு. என் மனைவியா நீ எப்ப வேணாலும் என்னை பார்க்க இங்க வரலாம். அந்த வீட்டு மருமகளா வந்திருந்தா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ நீ கிளம்பு. கண்மணி கண்மணி, என்னடி? என்னடி ஆச்சு? கவனிக்கலடி. பாவம் காக்கா. மாமா அங்கேயும் அக்கா இங்கேயும் இருக்கும்போது அவளால எப்படி கவனமா இருக்க முடியும்? இந்த வீட்டோட கலையே போன மாதிரி இருக்கு வீரா.
நம்ம சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை வந்தப்போ கூட நான் எந்த அளவுக்கு தாங்கி போகல. ஆனா இப்போ 2 நாளா எனக்கு தூக்கமே இல்லை. அவன் என்ன பண்றானோ என்ன செய்யறானோன்னு அதே நினைப்பா இருக்கு. அவன் மட்டும் எப்படி நம்ம யாரையுமே நினைக்காம இப்படி இருக்கான்? என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல. வலிமா, அவரால் மட்டும் அங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க எப்படி இங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அப்படித்தானே மாமாவும் வேதனைப்படுவாரு. என்ன, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அந்த முடிவுல பின்வாங்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. பிடிவாதம்? ஏ கண்மணி, நீ மாமாவை பார்க்க போனதா பிருந்தா சொல்லிட்டு இருந்தா, என்னடி ஆச்சு? அவர் யார் சொல்றதையும் கேக்குற நிலைமையில இல்ல வீரா. இந்த உலகமே அவரை ஒதுக்குது, அவருக்குன்னு யாருமே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. கண்மணி, மாறனும் பேசி பார்த்தான், அதையும் மாமா கேட்கல. உங்க 2 பேர்கிட்டயும் மாமா இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறான்? அவனுக்கு என்ன யாருமா இல்ல? இவ்ளோ பெரிய குடும்பம் இருக்கு, கூட பிறந்த தம்பிங்க இருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே எவ்வளவு துடிக்கிறோம். இது எதையுமே புரிஞ்சுக்காம அவனா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கு வீரா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வள்ளியம்மா. கார்த்தியும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஏதோ மொத்த குடும்பத்துக்கே சோனியா வச்ச மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல, இதை இப்படியே விட்டா சரியா வராது. நான் போறேன். நான் அவனை வளர்த்தவ தானே, அம்மா மாதிரி தானே. அவன் கால்ல விழுந்தாவது அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வரேன். மாமா மாமா வலிமா, இருங்க வலிமா. இவ்வளவு நாளா பேசாம இருந்த கண்மணி பேசியே மாமா கேக்கல. நீங்க பேசினா மட்டும் வந்துருவாரா? அவர் வரமாட்டாரு வலிமா. அப்புறம் எப்படி வீரா அவனை கூட்டிட்டு வர்றது? அதுக்காக அவர் அப்படியே அங்கே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல வீரா. அவரை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். தனியா இருந்தா சரியா வராது. 4 பேர் 4 விஷயத்த அவர் மனசுல விதைச்சிட்டே இருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு வழியாதான் மாறும். அதை எப்படியாவது தடுக்கணும்டி. ஆமா,